ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடிகர் விஜய் அவர்கள் மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்க. அங்கே நம்ம தல ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து ஒரு செம்மையான கட் அவுட் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் மதுரைனாலே தலை கோட்டை தான் அப்படின்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த ட்ரெண்டிங்கான நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடிகர் போஸ் வெங்கட் கூட ஒரு பொது மேடையில் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிறாரே மதுரை, அங்கே விஜய் ரசிகர்களை விட அஜித் ரசிகர்கள் தான் அதிகம். அஜித் சார் அங்கே வந்தாருன்னா போதும், அங்கே எவ்வளோ கூட்டம் நடக்கும் தெரியுமா, அவரால் எவ்வளோ கூட்டம் காமிக்க முடியும் தெரியுமா. விஜய் அவர்கள் அவர் கட்சிக்காக தான் அவர் கூப்பிடாரு, பட் அஜித் அவர்கள் சும்மா போய் நின்னாலே அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். அதுதான் அஜித்தோட பவர். ரசிகர்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு அஜித் அவர்களுக்கு தெரியும். விஜய் மாதிரி இல்ல, மதுரை எப்பவுமே தலை அஜித் சாரோட பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எப்போ படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம தலை அஜித் சார் படம் அங்கே வேற மாதிரியான சம்பவம் நடக்கும். எங்கேயும் இல்லாத செலிப்ரேஷன் மதுரையில் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக அழகர் திருவிழா நடந்தது. அப்போ அந்த அழகர் திருவிழாவில் கூட நம்ம அஜித் சாரோட பேனர் தான் அங்கே வேற லெவலாக வச்சு அஜித் சார் ஃபேன்ஸ் அங்கே எல்லாம் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனே வேற லெவலாக செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இப்போ நேற்று மதுரை மாநாட்டில் கூட நம்ம தலை அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் போயிட்டு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் அரசியல் காலத்தில் இறங்குனதுமே எல்லா ரசிகர்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம தலை அஜித் சார் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம சுரேஷ் சந்திரா சாரே ரிவீல் பண்ணாரு அந்த நியூஸை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதுரைனாலே தலை அஜித் சார் போட்டோ தான் அப்படின்னு நேற்று ஃபுல்லாக செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. அதை பற்றி உங்க பண்ணினா நம்ம கான்பாஸில் கான் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.